நேற்றிலிருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கதறல் சத்தம். ராஜபக்ச தரப்பை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் நிறைய பேர் ஒரு விதமான கலக்கத்தோட கதறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறத நேற்றைய நாளில் இருந்து பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சுரேஷ் சலேன்னு சொல்லப்படுறவர் ஏன் முக்கியமான ஒரு நபரை இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிற இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இதுக்காகவே கருத்து சொல்லியிருக்கிற முக்கியமான ஒரு நபர் தான் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முதல்ல அவருடைய ஒரு சம்பவம் சம்பந்தமா முதல்ல ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சஹ்ரான் ஹாஷிம் பயன்படுத்தினதை சொல்லப்படுற ஒரு வாகனத்தை வந்து சரத் வீரசேகர ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தினார் சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அதாவது சஹ்ரான் ஹாஷிமினுடைய வாகனத்தை சரத் வீரசேகர பயன்படுத்தினாரான்றதும் தெரியாது. சரத் வீரசேகரவினுடைய வாகனம் தான் சஹ்ரான் ஹாஷிமுக்கு கொடுக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதான்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. சஹ்ரான் ஹாஷிம் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு கைப்பற்றப்பட்ட ஒரு வாகனம் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் சரத் வீரசேகர பயன்படுத்தினார் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக எந்த விதமான பதிலும் சரத் வீரசேகரட்ட இருந்து இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. சரத் வீரசேகர இன்றைக்கு நடந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார், சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை திருப்திப்படுத்துறதுக்கும் அவங்களை ஏமாற்றுறதுக்கும் கத்தோலிக்க மக்களை ஏமாற்றுறதுக்கும் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை ஏமாற்றுறதுக்கும் அரசாங்கம் ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு விதமான நாடகம் தான் சுரேஷ் சலையினுடைய கைது. இதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் தானே தவிர இந்த விதமான சாட்சியங்களோ ஆதாரங்களோ கிடையாதுன்னு சொல்லி சரத் வீரசேகர தன்னுடைய விசாரணை நடத்தியிருப்பார் போல அவர் அந்த மாதிரியான ஒரு கருத்தை இன்றைய நாளில் சொல்லியிருக்கிறார். சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டதுக்கான அடிப்படையான காரணம் என்னன்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளருக்கு கூட தெரியாம இருக்கு. நேற்றைய ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர்கிட்ட கேட்கப்பட்டிருந்தது. சாட்சியங்கள் இருக்கு என்ற அடிப்படையில் கைது நடந்திருக்கு, அதோட இருக்கிற தொடர்புகள் என்னன்றதை பற்றி விசாரணைகளுக்கு பிறகு தெளிவுபடுத்தப்படும் சொல்லி நேற்றைய போலீஸ் ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ சரத் வீரசேகர என்ன சொல்றாருன்னு சொன்னா, போலீஸுக்கு கூட காரணம் தெரியாம இருக்கு. ஆனா ஒரே ஒரு காரணம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற காரணம், சேனல் 4 டாக்குமெண்ட்ரியில ஆசாத் மௌலானா, பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானா வந்து சில குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருந்தார். சஹ்ரான் ஹாஷிமுக்கும் சுரேஷ் சலேவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்ததுன்னு சொல்லி அவர் சுமத்தின குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த கைது நடந்திருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்படுறதெல்லாம் எப்படி நம்ப முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? சேனல் 4 தொலைக்காட்சி என்றது இலங்கை இராணுவத்துக்கு எதிரான ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையாக தான் இதுக்கு முதல்லையும் இருந்திருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியும் அப்படியானது தான் சொல்லி சரத் வீரசேகர அடித்து சத்தியம் பண்ணி சொல்றாரு. இந்த சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்படுற காலகட்டத்தில் சுரேஷ் சலை வந்து மலேசியாவில் இருந்தாராம். குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் இந்திய தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் ஒரு கற்கை நெறியை பூர்த்தி செய்து கொண்டிருந்தாராம். இதனாலே இலங்கைக்கு அவர் எப்படி வந்திருக்க முடியும், படகு மூலமா வந்திருக்கலாம்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா இருந்தால் அவங்க முட்டாளாக தான் இருக்க முடியும்னு சொல்லி சரத் வீரசேகர வந்து இன்னும் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். சஹ்ரான் ஹாஷிமினுடைய தம்பி ஷில்வான் தாக்குதலுக்கு முதல்ல ஒத்திகை பார்த்த சந்தர்ப்பத்தில் அவர் காயமடைஞ்சிட்டு இருந்தாராம். அந்த காயமடைஞ்ச சந்தர்ப்பத்தில் வந்து கொழும்புல இருக்கிற ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் தான் ஆசாத் மௌலானா. அதாவது ஷில்வான் காயமடைகிறார், ஷில்வானுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி டாக்டர் சஃப்ராஸ் சொல்லப்படுற நபர்கிட்ட வந்து ஆசாத் மௌலானாவே கூட்டிக் கொண்டு விட்டார். அவருக்கும் இதுக்கும் இடையில ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி பிள்ளையான் சொன்னார் சொல்லி சரத் வீரசேகர இந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான தொடர்புகள் காரணமாக தான் அவர் வந்து வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கிறார். அவர் சொல்றதையெல்லாம் எப்படி நம்ப முடியும்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதை தவிர அமெரிக்காவினுடைய FBI நிறைய சர்வதேச போலீஸ் எல்லாம் வந்து இலங்கையில் விசாரணைகளை நடத்தி இருந்தது. இன்டர்போலினுடைய உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. சர்வதேச போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு விஷயத்தை இலங்கை போலீஸால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் நோக்கம் கிடையாது. IS பயங்கரவாத தாக்குதல் தான். நியூசிலாண்டில் நடத்தப்பட்ட 2019 நடத்தப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் இலங்கையில் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி சர்வதேச விசாரணைகளையும் தெரிய வந்திருக்கு. இதுக்கு பின்னால் வேற எதுவுமே கிடையாது. இதனுடைய மாஸ்டர் மைண்ட் வந்து நௌஃபர் மௌலவி மட்டும்தான், வேற எந்த ஒரு மாஸ்டர் மைண்டும் இதுக்கு பின்னால கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சரத் வீரசேகர குறிப்பிடுறாரு. இப்ப சரத் வீரசேகர சொல்றதுக்கு அமைய இலங்கையில வந்து உண்மையிலேயே ஒரு சர்வதேச விசாரணை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா நடத்தப்படவே இல்லை. FBI-ஆல கொடுக்கப்பட்ட ஒரு IP அட்ரஸ், அந்த IP அட்ரஸுக்குரிய நபர் வந்து ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து வராம். அந்த IP அட்ரஸ்ல இருந்து தான் சஹ்ரான் குழுவோட வந்து அந்த நபரை
தொடர்பு கொண்டிருக்கிறார். ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த நபருக்கும் சஹ்ரான் குழுவுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருந்தது என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. அந்த நபர் கைது செய்யப்பட்டதும், அந்த ஐபி அட்ரஸுக்குரிய நபர் வந்து சிஐடியால கைது செய்யப்பட்டதும் ராணுவ புலனாய்வு பிரிவு தங்கள்கிட்ட அந்த நபரை ஒப்படைக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருந்ததும், அதுக்கு பிறகு அந்த நபர் சம்பந்தமான எந்த விதமான தகவல்களும் கிடையாதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்தது. அமெரிக்கா ஒரு விசாரணையை நடத்தினதா சரத் வீரசேகர சொல்றது கடைசி வரைக்கும் உண்மை கிடையாது. அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப உதவிக்கு அமைய ஐபி அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஐபி அட்ரஸுக்குரிய நபர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவருக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதிலும் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. கிரைஸ்ட் சர்ச் சம்பவத்தை வந்து இதுக்கு உதாரணமா இதுதான் அதுக்கான காரணம் சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. அந்த தாக்குதல் நடக்கிறது 2019 மார்ச் 15ஆம் தேதி. ஈஸ்டர் தாக்குதல் நடக்கிறது 2015 ஏப்ரல் 21ஆம் தேதி. ஒரு கிழமைக்குள்ள இந்த மாதிரியான ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்த முடியும் சொல்லி முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவன் சொன்னா நம்ப முடியும். எங்களால அதை கடைசி வரைக்கும் நம்ப முடியாது. முன்னாள் நீதி அமைச்சர் இல்லாட்டி ராஜபக்சர்களுக்கு நெருக்கமான ஒரு விசுவாசியா இருந்த அலி சப்ரியும் ஒரு ட்வீட்டை வந்து நேற்று போட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பொதுவா எடுத்துக்கொள்றதா இருந்தா ராணுவத்தில் முக்கியமான ஒரு பதவியில் இருந்தவர், ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர் இருந்தவர், தமிழும் கதைக்கக்கூடிய நபராக இருந்ததால புலனாய்வு பிரிவினுடைய சில செயற்பாடுகளை சுரேஷ் சலே வெற்றிகரமா முன்னெடுத்தார் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பாராட்டப்படுற ஒரு நபர். அதுலயும் குறிப்பா விடுதலை புலிகள் அமைப்பினுடைய புலனாய்வு கட்டமைப்பை சிதைக்கிறதுல சுரேஷ் சலைவுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படுது. நேற்று அலி சப்ரி போட்டிருந்த ட்வீட்லையும் குறிப்பிடப்பட்டிருந்தது, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்களாக இருந்த தமிழ்ச்செல்வன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திலேயா இருக்கலாம், இல்லாட்டி கேபி கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட சம்பவத்திலையும் சுரேஷ் சலைவுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக தன்னுடைய உயிரையும் பணையம் வச்ச ஒரு நபர் தான் சுரேஷ் சலை. இவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து அரசியல் நோக்கத்துக்கு உரியது, இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அலி சப்ரி நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சுரேஷ் சலைவுக்கும் சஹ்ரான் ஹாஷிம் குழுவுக்கும் இடையில நெருக்கமான தொடர்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. யுத்தத்துக்கு பிறகு இந்த மாதிரியான குழுவோட சுரேஷ் சலை வந்து பழகிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாருன்னு சொல்லி சரத் போன்சேகா ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருந்தார். கிழக்கு மாகாணத்தில் இந்த மாதிரியான நபர்களை புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினர்கள் என்ற பெயர்ல அரசாங்கம் சம்பளம் கொடுத்து வச்சிருந்தது. சலைவுக்கும் சஹ்ரான் ஹாஷிம் குழுவுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு 2010-11ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து தான் ஏற்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் இருந்தே அவங்களோட தொடர்பில் இருந்த நபர் தான் சுரேஷ் சலை என்று சொல்லி பொன்சேகா குறிப்பிட்டார். இதையும் தவிர அவர் மேல சுமத்தப்பட்ட இன்னும் ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டும் இருக்கு. 2010ஆம் ஆண்டுல ஜனாதிபதி தேர்தல் நடந்த காலகட்டத்தில் வடக்கு கிழக்குல சில இடங்கள்ல குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருந்தது, கைக்குண்டுகள் வீசப்பட்ட சம்பவங்கள். அந்த கைக்குண்டு வீசப்பட்ட சம்பவத்தை வவுனியாவிலிருந்து வழிநடத்தின நபரும் சுரேஷ் சலேன்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த குற்றச்சாட்டை சுமத்தினவர் சரத் பொன்சேகா. பாராளுமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு பக்கம் ராணுவத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான ஒரு நபர், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய புலனாய்வு கட்டமைப்பு சிதைக்கப்பட்டதில் முக்கியமான பங்காற்றி இருக்கிற நபர்ன்றதும் கோட்டாபய ராஜபக்சவினுடைய வலது கை மாதிரி அந்த காலகட்டத்திலிருந்து செயற்பட்டவர்ன்றதாலையும் தான் இந்த மாதிரியான ஒரு கொந்தளிப்பும் பதற்றமும் உருவாகி இருக்கு. ராஜபக்சர்களுக்கு விசுவாசமா இருந்த ஒரு நபர்ன்றதால தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியும் ஒரு விமர்சனமும் இருக்கு. என்ன சொன்னா, ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியானதும் அவர் அந்த பதவியில வச்சிருக்க வேணாம்னு சொல்லி பதவியிலிருந்து விலக்கினாலும் மலேசிய தூதரகத்தில் மலேசிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் திரும்ப அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக சுரேஷ் சலே நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த மாதிரி முக்கியமான ஒரு நபராக பேசப்படுறவர் தான் சுரேஷ் சலே. இதனால தான் சிலர் வந்து கொந்தளிக்கிறதுக்கு இல்லாட்டி பதற்றம் அடைகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. இவருடைய கைது வந்து ஒரு பக்கம் பாராட்டப்படுது, இன்னும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான நோக்கத்துக்காக இந்த கைது நடந்திருக்கின்ற விமர்சனமும் இருக்கு. ஆனா இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் சொல்லி போலீசார் ஒரு விளக்கம் நேரடியாக கொடுக்கப்பட்டாட்டியும் போலீஸ் வந்து எல்லா சம்பவங்களுக்கும் நேரடியான ஒரு விளக்கத்தை, எல்லா தகவல்களையும் தரவுகளையும் ஊடகங்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனால் சரத் வீரசேகரனை குறிப்பிட்டிருந்தார், சேனல் 4 டாக்குமெண்ட்ரி அடிப்படையாக வச்சுதான் இந்த கைது நடந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் இலங்கையில பாதுகாப்பு கிடையாது, நான் வெளிநாட்டுக்கு போக போறேன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு தப்பியோட நபர் இல்லாட்டி பாதுகாப்பு கோரி வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்காவில் தங்கி இருக்கிற இலங்கையினுடைய புகழ்பெற்ற ஒரு போதல ஜெயந்த என்று சொல்லப்படுற புலனாய்வு ஊடகவியலாளர். அவர் 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் அந்த காலகட்டத்தில் யாரோ
அடையாளம் தெரியாத நபர்களால் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு ரோட்ல கைவிடப்பட்டிருந்தார். அவர் பாதுகாப்பு கோரி அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அங்க இருக்கிற போதல ஜெயந்த வந்து இந்த கைது எதுக்காக நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். 102 சாட்சியங்களின் அடிப்படையில தான் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேனல் 4 டாக்குமெண்ட்ரியை வச்சு ஒரு டெலிவிஷனுக்கு தொலைக்காட்சிக்கு ஒரு நபர் சொல்ற கருத்துக்கள் அடிப்படையாக வச்சு இந்த மாதிரியான கைதுகளை கடைசி வரைக்கும் செய்ய முடியாது. ஒரு வருஷமா நடந்திருக்கிற விசாரணைகள், அரசாங்கத்துக்கு புலனாய்வு பிரிவுக்கு தகவல் தரக்கூடிய நபர்கள், பொது சிவில் அமைப்புகளினுடைய முக்கியமான நபர்கள் கொடுத்திருக்கிற தரவுகள், புலனாய்வு பிரிவினுடைய முக்கியமான உறுப்பினர்கள்ட்ட பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சாட்சியங்கள், வாக்குமூலங்களுக்கு பிறகு 102 பேர்ட்ட இந்த மாதிரியான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த சாட்சியங்கள் மட்டும் கிடையாது, அந்த சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு சுரேஷ் சலைவினுடைய தொலைபேசி அறிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதை அடிப்படையாக வச்சுதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி புலனாய்வு ஊடகவியலாளர் போதல ஜெயந்த வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கான அடிப்படையான காரணம் என்னன்றது இப்ப தெளிவாகி இருக்கு. இதோட அவருக்கு இருந்த நெருக்கமான தொடர்பு என்ன, இந்த தாக்குதல் எப்படியெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படுமா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.